12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது சூப்பர் பெட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். என்பது 1ஆம் தேதி ஆரம்பித்து 22ஆம் தேதி மார்ச் மாதம் வரை நடைபெற இருக்கின்றது. +2 என்று வரும்பொழுது மாணவர்கள் 3,58,201, மாணவிகள் 4,13,998, 3ஆம் பாலினத்தவர் 1 என்று ஏறத்தாழ 7,72,200 பேர்கள் நாளிலிருந்து 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். தேர்வு மையங்களின் எண்ணிக்கை 3,302. வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களின் எண்ணிக்கை 154. வினாத்தாளினை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லும் வழித்தடங்களின் எண்ணிக்கை 875. விடைத்தாள் சேகரிப்பு மையங்களின் எண்ணிக்கை 101. +2 வகுப்பிற்கு பொதுத் தேர்வு எழுத வருகின்ற அந்த மாணவர்களுக்கு மற்ற என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே போன்ற ஏற்பாடுகளை இந்த ஆண்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எக்ஸாம் சென்டர் அது எப்படி இருக்கின்றது என்பதற்காக அதை நேரடியாக சென்று அதை பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ், அங்கே இருக்கின்ற கண்ட்ரோல் ரூம் எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற கழிவறைகள் எப்படி இருக்கின்றது, ஆக ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வெளியிலும் மாணவர்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதி சார்ந்து என்னென்னலாம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமோ அதையெல்லாம் இன்றைக்கு ஏதோ கோவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டம் அந்த ஆட்சித்தலைவர் தலைமையில் அதை மிக சிறப்பான முறையில் அதை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்.